அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில் வந்துட்டு காவேரி எதுக்கு ஃபோன் பண்ணா எனக்கு? காவேரியை நான் உடனே பார்க்கணும் அப்படின்னு விஜய் வந்து மாமியை வந்து துரத்தி மாமியை வந்து அனுப்பிச்சி விட்டார் இல்லையா? விஜய் வந்து காவேரியை கூட்டிகிட்டு வாங்க மாமி, காவேரிக்கிட்ட நான் பேசியே ஆகணும், அவள் எதுக்கோ எனக்கு கால் பண்ணியிருக்கா அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு மாமி போய் அங்கே போய் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் கேட்டுட்டு காவேரி வந்து வீட்டுக்கு என் ஆற்றுல தான் விஜய் இருக்கான், நீ வாடி அம்மா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இல்லையா? விஜய் வராங்க, இது காவேரி வராங்க, வந்து வெண்ணிலாவை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கு பதில் என்ன சொல்வார் விஜய் அப்படிங்கிறதான். கண்டிப்பாக வந்து வெண்ணிலாவை பற்றி நீ யோசிக்காத, அவளை பற்றி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார். ஆனால் விஜய்கிட்ட வந்து இந்த தன்னோட விஷயத்தை பற்றி பேசுனா வந்து அவர் மனசு கஷ்டப்படுவார் அப்படிங்கிறதுக்காக டைவெர்ட் பண்ணுறதுக்காக வேண்டி வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, காவேரி என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலா பிரச்சனையை முடிச்சுட்டு என்கிட்ட வாங்க, என்கிட்ட வந்து பேசுங்க, அதுக்கடையில் நீங்கள் என்னை கூப்பிட்டு பேசாதீங்க, ஃபோன் பண்ணாதீங்க, எங்கள் அம்மா பார்த்தா என்ன நினைப்பாங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க, இப்போ எதுக்கு மாமி வீட்டுக்கு வந்து நீங்கள் என்னை வர சொன்னீங்க, மாமிக்கு அவங்க வீட்டில் எல்லாத்துக்கிட்டே சொல்லிட்டீங்களா நம்ம யார் அப்படிங்கிறத அப்படின்ட்டு காவேரி வந்து நிறைய கேள்வி கேட்குறாங்க. விஜயால் எதுவுமே பேச முடியல, அமைதியாக நிற்கிறாரு. என்னடா காவேரிக்கிட்ட நம்ம சந்தோஷமாக பேசலாம், அவள் எதுக்கு ஃபோன் பண்ணா அப்படின்னு அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும் நம்ம நினச்ச காவேரியை கூப்பிட்டா அவள் வந்து நம்மளை மடக்கி கேள்வி கேட்குறாளே, என்ன பண்ணுறது, எப்படி தான் அவட்ட சமாளிக்கிறது அப்படின்ட்டு அவர் வந்து முழிச்சிட்டு நிற்கிறாரு. அப்போ வந்து காவேரி சொல்கிறாங்க, நான் உங்கள் மேலே கோவமெலாம் படலைங்க, நீங்கள் வெண்ணிலா கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் வாங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம எதாக இருந்தாலும் பேச முடியும் அப்படின்னு காவேரி வந்து சொல்கிறாங்க. இல்லை காவேரி, வெண்ணிலாவுக்கு கண்டிப்பாக நான் சொல்லி புரிய வைப்பேன், இப்போ நீ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண அதை சொல்லு, நீ ஏன் எனக்கு ஃபோன் பண்ண விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் உன்னை கூப்பிட்டேன், நீ ஏன் வெண்ணிலாவை பற்றி பேசி என்னோட இதை டென்ஷன் படுத்துகிற அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து இல்லைங்க, அதை நான் சும்மா தான் ஃபோன் பண்ணேன், ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லிவிட்டு அந்த இடத்த காலி பண்ணி போகணுன்னு தான் நினைக்கிறாங்க. விஜய்க்கு வந்து இல்லை, காவேரி வந்து சும்மா நமக்கு வந்து ஃபோன் பண்ண மாட்டா, விஷயம் இல்லாமல் ஃபோன் பண்ண மாட்டா, நமக்கு வந்து ஏதோ இருக்குது சொல்ல மாட்டான், அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அவர். ஆனால் காவேரி சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அது மட்டும் இல்லை, விஜய் வந்து ஏதோ நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிறது காவேரிக்கு தெரியும். காவேரி நம்ம வந்து இப்போதைக்கு சொன்னோம் அப்படின்னா சந்தோஷப்படுவார், ஆனால் பிரச்சனை எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிறத அவங்க வந்து யோசிக்கிறாங்க. அதனால விஜய் ஏமாற்றிடுறாங்க, காவேரி விஜய்கிட்ட சொல்லாமல். அது எனக்கு பெரிய வருத்தம், என்ன பண்ணுறது, பெரிய வருத்தமாக இருக்குங்க காவேரி வந்து விஜய்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது. ஆமாம், அந்த பார்க்கு சீனி எப்போங்க வரும், டைரக்டர் எப்போ வரும் சொல்லுங்களேன், என்ன மக்களே நீங்களாவது சொல்லுங்களேன்.